இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த குண்டலினி எழுப்புதல், குண்டலினி அவைக்கனிங் அப்படின்னா என்ன? இத பத்தி நிறைய பேரு நிறைய விதமான கருத்துக்கள், நீங்க யூடியூபை திறந்தாலும் சரி, கூகுளை திறந்தாலும் சரி, இல்ல சோ கால்டு ஸ்பிரிச்சுவல் பேஜஸ்ன்னு சொல்றவங்களும் சரி, இல்ல யாரை எடுத்தாங்கனாலுமே வந்து அதை பத்தி தெரியுதோ இல்லையோ, குண்டலினி அவேக் ஆகுது, சக்கரங்கள் வழியா அது பாஸ் ஆகுது, இது பாஸ் ஆகுதுன்னு எக்கச்சக்கமான பேச்சுகள் இன்னைக்கு கரண்டா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமான ஒரு டாபிக்கா பேசப்படுதோ, அந்த அளவுக்கு பல வருஷங்களா பேசப்படுற ஒரு டாபிக், பல புரளிகள் இருக்கிற ஒரு டாபிக், உண்மைகள் மறந்து போன ஒரு டாபிக் குண்டலினி அவேக்கனிங். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. குண்டலினி அவேக்கனிங் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிராணசக்தி எழும்புதலும் குண்டலினி எழும்புதலும் வெவ்வேறு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு புரியறது இல்லை. ரீசெண்டாக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கூட இருக்கவங்க காட்டினாங்க. ஒரு சிலர் இன்டர்வியூஸ் பேசுகிறாங்க. அங்கே பேசும்போதும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிராணசக்தி தன்னோட உடம்புக்குள்ளே வந்து ஊடுருவி போனதை குண்டலினி தன்னுக்குள்ளே வந்து எழுந்து மேல் எழும்புது அப்படிங்கிறத நினச்சிட்டு அது மிகப்பெரிய விஷயமாலாம் வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க. பட் அது எல்லாமே உண்மை கிடையாது. உண்மையாக குண்டலினி எழும்புச்சு அப்படின்னா உடலில் என்னென்ன விதமான அவஸ்தைகள் வரும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் மேட்ரு. அப்புறம் தான் என்னென்ன விதமான பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்மளால பேச முடியும். அதுக்கப்புறம் அதை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையாங்கிறது மூணாவது லெவல். இதை பற்றி இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக கிளியர் கட்டாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதை கவனமாக உட்காந்து கேளுங்க. ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அமையும். இது உங்கள் கூட ஸ்பிரிச்சுவலில் யாராவது இருக்காங்கன்னா தாராளமாக இந்த ஒரு வீடியோவை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், நம்ம இப்போ வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் போகலாம். முதல் விஷயம், பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பிராணசக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல எல்லா பக்கமும் வந்து இந்த ஒரு செவுத்துல அடிச்ச பால் மாதிரி அங்கேயும் மாத்தி 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 ஓடிட்டே இருக்கும். இப்போ நீங்க முதல்ல ஒருத்தர் வந்து நான் ஆன்மீகத்துல யோக பயிற்சிக்குள்ள வரேன் அப்படின்னாங்கன்னா, முதல்ல தன்னுடைய பிராணசக்தி தான் வந்து சீரமைக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எடுத்தொன்ன குண்டலினி வந்து இப்படின்னு ஏறி நமக்கு மேலே வராதுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கிளியர் கட்டா இந்த இடத்துல மனசுல வச்சுட்டு இந்த வீடியோ அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். இந்த பிராணசக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, அது எந்த விதமா வேணாலும் மேலேயும் கீழேயும் சைட்ல லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு வந்து ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணாலும் சுத்திட்டே இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆன்மீகத்துக்குள்ள வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணியிருக்கிற ஒரு பயிற்சி என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ரெண்டு. ஒண்ணு, கண்ணை மூடி அமைதியா உட்காருங்க அப்படிங்கிறதா இருக்கும். ரெண்டாவது நாடி சுத்தி. இந்த ரெண்டு பயிற்சியில இருந்துதான் வந்து அத்தனை பேருமே வந்து இந்த ஒரு யோக முறையை வந்து நம்ம எல்லாருமே ஆரம்பிச்சிருப்போம். அப்போ இந்த முறைகள்ல இருந்து வரும்போது முதல்ல என்ன ஆகுனா, மனம் சீராக்கப்படும் பொழுது உங்களுடைய சுவாசம் சீரோட்டம் பெறும். அது சீரோட்டம் பெற 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 என்ன ஆகுனா, அந்த பிராணசக்தி ஒருநிலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் உங்க ஆர்கன்ஸை கிளீன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் உடம்புக்குள்ள. அப்புறமா என்ன ஆகுனா, ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்ம உடம்புல சக்தி முடிச்சுகள் தேங்கி இருக்கும், இல்லை பிராணன் ஒவ்வொரு இடத்துலையும் போய் போய் தேங்கிட்டு அந்தந்த மாதிரிலாம் வந்து வந்துட்டு இருக்கும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு முதுகுல ஒரு இடத்துல எங்கேயாவது இந்த சைட்ல குறுகுறுங்கிறது, இல்லைனா வந்து அந்த பக்கம் குறுகுறுங்கிறது, ஏதோ ஒன்று வந்து டிக்லிங் பண்ற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் நகர்ற மாதிரியான ஃபீலிங் எல்லாம் நமக்கு வந்திருக்கும். இது வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருமே இதை பண்ணியிருப்போம், குண்டலினி நமக்கு எழும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம். ஆனா அதுதான் வந்து இந்த இடத்துல தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அது குண்டலினி கிடையாது. திடீர்னு உடம்பு சூடேறுற மாதிரி இருக்கும், இல்லை எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே கிளம்பிட்டு வர மாதிரி இருக்கும், எங்கேயாவது குறு 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 குருன்னு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து ஒன்றும் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, நான் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன்ப்பா, எனக்கு உடனே வந்து விசுத்தி லாக் ஆயிருச்சு, அனாகதம் லாக் ஆயிருச்சு, அங்க லாக் ஆயிருச்சு, இங்க லாக் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆரம்பத்துல பயிற்சிகள் பண்ண கிடையாது. அதனால உடனே வந்து அங்க லாக் ஆகுது இங்க லாக் ஆகுதுன்னு ஃபேன்சி டேர்ம்ஸ் எடுத்துட்டு வராதிங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிகப்பெரிய பேர்கள்லாம் இப்போ எல்லாருமே சொல்றாங்க பார்த்தீங்களா, சாயி உச்ச நிலை, சதாசிவ நிலை, அதே மாதிரி வந்து இந்த சக்கரத்தோட பேர் அந்த சக்கரத்தோட பேர், எனர்ஜி பிளாக்கேஜ், நெகட்டிவ். அதாவது எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் ஒண்ணுதான். ஆனா நம்ம மக்கள் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, எனர்ஜியவே நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜின்னு பிரிச்சு வைக்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பக்கம் வேடிக்கையாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் மன வருத்தமாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சக்திகள்ல வந்து நல்ல சக்தி கெட்ட சக்தின்னு எதுவுமே வந்து கிடையாதுங்க. இதுதான் வந்து உண்மை.
சக்திகள் எல்லாமே ஒரே நிலையா மட்டும்தான் இருக்கு. அது நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அது நம்ம எப்படி நம்ம மனம் ஏத்துக்குது, அது எப்படிப்பட்ட செயல்களை வந்து வெளியே செய்யுது அப்படிங்கிறத நமக்கு எப்படி பிரதிபலிக்குதுங்கிறத பொறுத்து தான் ஒரு சக்தி நல்லதா இல்லை கெட்டதான்னு வந்து முடிவு பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்மீகத்தை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவ் எனர்ஜியா என்னை வந்து தாக்குதுங்க, இங்க போனா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுங்க, இப்படி பேசி 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 இன்னைக்கு அதாவது நார்மல் மாடர்ன் சயின்ஸ்ல இருக்கவங்க இது எல்லாத்தையும் கேளிக்கை கூத்தாக்குற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் ஆக்கி வச்சிருக்காங்கன்னா இது யாராலையும் மறுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ இதையெல்லாம் எதனால வருதுன்னா அடிப்படை மொத்தமா தப்பா இருக்கு இந்த இடத்துல ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அடிப்படையில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கை வைக்க வேண்டியது பிராணன் குண்டலினி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான். நல்லா புரிஞ்சுக்குங்க. பிராணசக்தி எப்படி எல்லாம் ஏறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களோட பிரீத்திங் டெக்னிக்ஸ் நாடி சுத்தி பண்றீங்கல்ல, நம்ம எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ள ஒரு பயிற்சி கொடுக்குறோம்னா முதல் விஷயம் நாடி சுத்தியா தான் கொடுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த 72,000 நாடி நரம்புகளை பலப்படுத்துறதுக்காகவும் அதுல இருக்கிற முடிச்சுகளை அவிழ்க்கிறதுக்காகவும் சக்தி நிலை வந்து சீரோட்டமா அந்த பிராணன் எல்லா பக்கமும் இயங்கிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவும் தான் இந்த நாடி சுத்தியை வந்து நம்ம வந்து எல்லாருமே கொடுக்குறோம். ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில விதமான மந்திர ஜபங்கள், சில விதமான மியூசிக்ஸ், இதெல்லாமே வந்து விஷயங்கள் இருக்கும். இதெல்லாமே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள எனர்ஜிஸ் எங்கேயாவது வந்து அலைன் ஆகாம இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து கிளென்ஸ் பண்ணி முடிச்சிடும். சரிங்களா? ஓஷோவோட டைனமிக் மெடிடேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேரும். அவர் வந்து அப்படியே பயங்கரமா கத்தி ஆட வச்சு குதிக்க வைக்கிறது இது எல்லாமே பண்ணுவார். ஏன் அப்படின்னா பிராணசக்தி எங்கேயும் தேங்கி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட 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 என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பஸ்ட் அவுட் ஆகி கத்துவாங்க, அழுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க, ஓடுவாங்க. இது எல்லாருமே நிறைய பேர் நீங்க வீடியோல பார்த்துருக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி ஆக்டிவேஷன் ஆனா கிடையாது. இது எல்லாமே பிராணனை வந்து சீர்படுத்தி உடம்புக்குள்ள ஓட வைக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டே எனக்கு குண்டலினி திடீர்னு எந்திரிச்சிருச்சு, தலையில வந்து அடிச்சு கீழே இறங்குது, தொண்டையில இருந்து அப்படி போட்டு தாக்குது அப்படின்னு கௌதம் வாசுதேவ் மேனன் படத்துல வர மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் நம்ம பேசக்கூடாது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான குண்டலினி எழும்போது என்ன ஆகுங்கிறது நான் பின்னாடி வந்து வர வர சொல்றேன். இந்த பிராணசக்தி என்ன பண்ணா மேலேயும் ஏறும் கீழேயும் இறங்கும், எங்க வேணாலும் சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது இருக்கனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமான இமேஜினேஷனுக்குள்ள போயிருவாங்க. திடீர்னு அந்த இடத்துல எனக்கு அங்க பார்த்தா குறுகுருன்னு இருக்கு, இங்க பார்த்தா குறுகுருன்னு இருக்கு, அங்க ஒரு பாம்பு எந்திரிச்சு நிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ஆஹா ஓஹோன்னு பேசுவோம். ஆனா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பிராணன் நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள போய் வேலை செய்யும் போது நம்ம இது வரைக்கும் ஆக்டிவேட் ஆகாம இல்ல லெஸ் ஆக்டிவ்ல இருக்கிற சில நரம்புகள் இருக்கும். இந்த நரம்பு மண்டலத்தை போய் இது தாக்கும் போது இது கொடுக்குற ரெஸ்பான்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒண்ணு உடல்லையும் நடைபெறும், ஒன்னொன்னு சூக்ஷ்ம உடல்லையுமே வந்து நடைபெறதுக்கான இந்த சாத்தியக்கூறுகள் இதுல வந்து இருக்கு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த பிராணன் அப்படின்னு என்ன, அடுத்தது நம்ம குண்டலினிக்கு வரும். குண்டலினி அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அப்படி படிப்படியா 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 ஏறி போகும். நிச்சயமா இது அப்படி ஏறி போற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி கீழே மூலாதாரத்துல பத்த வச்சு சுவாதிஷ்டானத்துல இருந்து எந்திரிச்சதுன்னா நேரா வந்து ஆகினையில தான் அது அடிச்சு நிற்கும். ஓகேங்களா? ஒரு சக்கரத்துக்குள்ள இப்படி போய் சுத்திட்டு அதை ரொட்டேட் பண்ணிட்டு போகுது. நீங்க நிறைய விஷுவல்ஸ் பார்த்து வச்சிருக்கீங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு விஷுவலைசேஷன் போய் 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 என்ன மண்டக்குள்ள ஸ்டோர் ஆயிருது. இது எல்லாமே இது அப்படி உருட்டுது, இப்படி இப்படி எந்திரிக்கும் போது அப்படி ஆகுது, இப்படி ஆகுது, அதெல்லாம் எதுவுமே ஆகாது. நிஜமா குண்டலினி எழும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிராணசக்தி எழ ஆரம்பிக்கும் குண்டலினி எழுதுறதுக்கு முன்னாடி. அப்ப வந்து உங்களுக்குள்ள பயங்கரமான அந்த ஒரு ஒரு கோவம், ஆத்திரம், எல்லா எமோஷன்ஸ் வெளியே வருது, அது இதெல்லாம் நடக்கும். குண்டலினி எழும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க வந்து எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க, உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள். ஆனா கம்ப்ளீட் அவேர்னஸ்ல நீங்க எல்லாருமே இருப்பீங்க. உங்களை நீங்க மறந்து போக மாட்டீங்க. நான் சொல்ற டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற அத்தனையும் மறந்துடுவீங்க, ஆனா உங்களை மட்டும் நீங்க வந்து மறக்க மாட்டீங்க. அப்போ அந்த குண்டலினி அப்படின்னு ஏறும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது கரெக்டா முதுகுத்தண்டு வழியா கீழே இருந்து மேலே ஏறுவார். எந்த வழியும் இந்த முன்னாடி ஏறுது, இந்த சைட்ல ஏறுது, அந்த சைட்ல ஏறுதுன்னா நிச்சயமா வந்து கிடையாது. அது ஏறுற ஒரே வழி உங்களுடைய முதுகுத்தண்டு, அந்த ஸ்பைனல் கார்டு, அந்த சின்ன ஊசி முனை அந்த வாசல் வழியா மட்டும்தான் அப்படியே கீழே இருந்து மேலே ஏறி போகும். இதை நீங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகன் யோகக்கலை டைரக்ட் கிளாஸஸ் வந்தவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ரெகுலரா முருகன் யோகக்கலை பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இந்த ஒரு எஃபெக்ட் அருமையா வந்து தெரிஞ்சிருக்கும். அதுவும் முதுகுல எப்படி ஏறுங்கிறத வந்து கேட்டுக்குங்க. சூடா வந்து முதுகு தண்டு வழியா ஏறுறது குண்டலினி சக்தி கிடையாது.
அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு அப்படியே ஒரு ஐஸ் தண்ணியை நம்ம முதுகுல ஊத்துனா எப்படி கீழ் வடியுமோ அந்த மாதிரி கீழே இருந்து மேல் வந்து ஏறும் அந்த ஒரு குண்டலினி சக்தி. அந்த முதுகுக்குள்ள வந்து ஒரு மின்சாரம் பாயறது மாதிரி அது ஒரு பக்கம் பிளஷராகவும் இருக்கும், ஒரு பக்கம் பெயினாகவும் இருக்கும். இது ரெண்டுமே சேர்த்து அந்த குண்டலினி சக்தியானது கீழே இருந்து மேலே வந்து எந்திரிச்சு போகும். புரியுதுங்களா? அப்போ அது எப்படி ஏறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதுகுல எனக்கு சூடா ஏறுதுப்பானா அது குண்டலினி அவேக்கனிங் கிடையாது. முதுகுல குளிர்ச்சி தன்மையோட அந்த ஒரு சக்தியானது, அந்த ஒரு விந்து சக்தியானது அந்த குண்டலினியானது கீழே இருந்து மேலே எந்திரிச்சு போகுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஆரம்பிச்சதுன்னா மேல வரைக்கும் அந்த சில்னஸை உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த குண்டலினி ஏதாவது ஸ்டிமுலேஷன் வச்சு எந்திரிச்சு இது பண்ண முடியுமா, பிரீத்திங் மெத்தட்ஸ் வச்சு பண்ண முடியுமானா நிச்சயமா வந்து கிடையாது. அப்ப எதுக்கு இத்தனை பிரீத்திங் மெத்தட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிராண ஓட்டம் உடம்புல சீரா இருந்தா மட்டும்தான் கீழே இருந்து அந்த குண்டலினி சக்தியானது கீழே இருந்து அதை புஷ் பண்ணி மேலே தள்ளும். அப்போதான் அது கீழே இருந்து மேலே வரைக்கும். இப்ப ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற கேட் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு அந்த இடத்த கிளீன் பண்ணீங்கன்னா தான் ஒரு விஐபியோ யாரோ ஒருத்தர் வராங்கன்னா அதுல வந்து நல்லபடியா நடந்து போவாங்க. இல்லைன்னா அதுல நடந்து போக முடியுமா? இந்த குண்டலினிங்கிறது இந்த விஐபி மாதிரி, இந்த பிராண சக்தி அப்படிங்கிறது அங்க இருக்கிற கேட்டு குப்பைகள், உங்க உடம்புல இருக்க கழிவுகள் மாதிரி. இது எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கு தான் முன்னாடி கொடுக்குற பயிற்சிகள். இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவர் நடந்து உள்ள போயிட்டே இருப்பாரு. இதுதான் இந்த இடத்தோட ரகசியம். இதை வந்து புரிஞ்சுக்குங்க. இந்த பிராணசக்தி மேலே ஏறுச்சுன்னா அந்த அந்த குறுகுறுப்பு தன்மை, அந்த ஒரு கிறக்கம் இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். ஆனா இதுவே அந்த குண்டலினி சக்தி கீழே இருந்து அது எழ ஆரம்பிச்சிருச்சு, அது அவேக்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது லாங் டேர்முக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க உடல்ல, மனம்ல எல்லாத்துலயும் கொண்டு போக ஆரம்பிச்சிடும். இதோட எஃபெக்ட்ஸை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமா வந்து முடியாது. அதனாலதான் என்ன சொல்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முறையான ஒரு தக்க ஆசானிடம் முறையான ஒரு உண்மையான பயிற்சியை கத்துக்கிட்டு ஒழுக்கமான முறையில இந்த பயிற்சிகளை நீங்க பண்ணும்போது, குருவருளும் திருவருளும் இருக்கும்போது உங்களோட ஒழுக்கம் இந்த மூணுமே சேர்ந்தா மட்டும்தான் குண்டலினி அவேக்கனிங் சாத்தியம். இல்லைன்னா அது நிச்சயமா வந்து சாத்தியம் கிடையாது. நான் பார்த்த உடனே அதை எந்திரிக்க வைக்க ஆரம்பிச்சிடுறேன். ஏன் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நான் பார்த்த மாத்திரத்தில் குண்டலினியை நான் எழுப்பிடுவேன். அது நிச்சயமா பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா முடியும். ஆனா அது பண்றதுக்கு எப்பேற்பட்ட சக்தி தேவைப்படும் அப்படிங்கிறது உண்மையான உத்தம குருமார்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் வந்து அதை பண்ணி விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதை வந்து தெள்ள தெளிவா எல்லாருமே வந்து புரிஞ்சுக்க. அதுக்குன்னு அவங்க ஒரு தகுதி நிலைகள் வச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த சிஷியன் வந்து உட்காந்தானா அவன் பயிற்சி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எத்தனை வருஷம் என்னவா இருந்தாலும் அவங்க பார்த்து அந்த இடத்துல கை வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னைக்கு நீங்க பாக்குற சோ கால்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, வரவன் போறவன் தலையில எல்லாம் கை வச்சா எந்திரிச்சிரும் அப்படின்னா நிச்சயமா எந்திரிக்காது. முதுகுல இருந்து நான் கீழே இழுத்து விடுறேன்னா இட்ஸ் ஜஸ்ட் டிக்லிங் ஃபீலிங் காஸ்ட் பை பிராணாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது குண்டலினி கிடையாது. அதாவது ஒரு குரு கிட்ட வந்து ஒரு 100 சிஷியன் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரே ஒரு சிஷியனுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு விஷயத்த அவர் தொட்டு எழுப்பி மேலே ஏற்றி விடுவாரு. ஏன்னா அவன் அதுக்கு தகுதியானவன் அப்படிங்கறனால. ஏன்னா அவனுக்கு இதை காட்டிலும் இன்னும் நிறைய வேலைகள் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க அந்த மெத்தடை பைபாஸ் பண்ணி வேற வழியில இதை வந்து அவங்களுக்குள்ள புகுத்துவதற்கான வழிகளை வந்து பண்ணுவாங்க. இது நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். உண்மையான குருமார்கள் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது சூக்ஷம வடிவலையும் சரி, ஸ்தூல வடிவலையுமே வந்து சரி. அதனால வரவங்க போறவங்க எல்லாம் வந்து உங்க தலையில கை வச்சு நான் தீட்சை வாங்குறேன், ஆசீர்வாதம் வாங்குறேன், பிளெஸிங் வாங்குறேன்னு தயவு செய்து விடாதீங்க. ஏன்னா உண்மையா ஒரு குரு இருக்காரு அப்படின்னா இந்த வேலையை பண்ணவே மாட்டாரு. எத்தனையோ பேர் என்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு. நான் வாயவே திறக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு தேவையில்லாத வேலை. ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு இந்த இடத்துல. அவரு வந்து பார்த்துப்பாரு. இந்த இடத்துல இதுக்கெல்லாம் இன்டர்மீடியேட்டா நம்ம இருக்கணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வேலையை நான் என்னைக்குமே பண்ணதும் கிடையாது, பண்ணவும் மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு பிளெஸிங் அப்படிங்கிறது கொடுக்கும்போது அவன் என்ன விதமான வேலை பண்ணியிருக்கான், எதுக்காக வாங்குறான்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல எந்த விதமான சக்தி நமக்குள்ள இருந்து வெளியே போகுது அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து பார்ப்பேன். ஏன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் யோகா இதுக்குள்ள வந்து தீவிரமா இருக்கும்போது நம்ம சொன்னா அந்த இடத்துல அது நடக்குங்கிறத கண் கூட நான் நிறைய இடத்துல காட்டவும் செஞ்சிருக்கேன். என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி, என்னை சுத்தி இருக்கவங்களுக்குமே அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கு. ஸோ எடுத்த உடனே நான் நிறைய விஷயங்கள் என் கூட பழகிறவங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் நான் வாய் திறந்து சொல்லவே மாட்டேன். அது எதா இருந்தாலுமே வந்து சரி, அது ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நான் அவ்வளோ சீக்கிரம் அதை வாய் திறந்து சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சக்தி நிலை வந்து வீணா போகக்கூடாது. அது முறையா இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளே போய் கொடுத்துட்டு வர்றதுக்கான நிலைகளும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க.
ஸோ இப்போ இந்த குண்டலினி ஏறும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து மேல் எழும்பும்போது ஆகினையை தாண்டி அடுத்து மேலக்குள்ள அந்த அண்டத்துக்குள்ள பாயும்போது, அந்த அந்த கண்டத்தை தாண்டி அண்டத்துல நோக்கி நேரா பாயும்போது இது என்ன பண்ணும்னா, உங்க பிரெயினோட கம்ப்ளீட் ஆல்கமியா அது ஒரு செகண்ட் என்ன பண்ணும் மாத்த ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து அந்த 1000 இதழ் தாமரை மலருது இப்படி காட்டுவாங்க தெரியுங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய மூளையோட செயல்பாடுகள் வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பறைசாற்றுக்காக அது கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஆகுனா, முதல் சேஞ்சு சைக்காலஜிக்கலா தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ரெண்டாவது சேஞ்சு பிசிக்கலா தெரிய ஆரம்பிக்கும். இதுவே குண்டலினி அவேக்கனிங்கோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்சு பிசிக்கலா தெரிய ஆரம்பிக்கும், ரெண்டாவது சேஞ்சு சைக்காலஜிக்கலா தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதாவது இது எந்திரிக்க ஆரம்பிக்கும் போது பிசிக்கல் பாடி உடல் எல்லாம் உருகி என்ன ஆகும்னா, உருக ஆரம்பிச்சிடும், உடம்பெல்லாம் ஒல்லியாக ஆரம்பிச்சிடும். ஆனா பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கும் உடம்புல, உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன ஆகும்னா, சைக்கலாஜிக்கலா வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். இது தேவையா, இவன் தேவையா, அது தேவையா, அப்படி இப்படி இப்படின்னு இப்படியே போய் அது மேல போய் தொட்டுருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சைக்கலாஜிக்கலா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நம்மளோட மூளை ஃபர்ஸ்ட். அப்புறம் பிசிக்கல் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அது வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் தெரியாம எனக்கு குண்டலினி அவேக்கனிங் ஆயிருச்சு, குண்டலினி அவேக்கனிங் ஆயிருச்சுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இது வந்து ஒரு வேடிக்கைக்குரிய ஒரு விஷயமா வந்து போயிடும். நான் அம்பானி ஆக வேண்டும், நான் அம்பானி ஆக வேண்டும் அப்படின்னு வந்து அம்பா சமுத்திரம் அம்பானி படத்துல கருணாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி ஒத்த காலம் நீங்க நீங்க நின்று சொன்னாலும் அது வந்து நடக்க போறது கிடையாது. அதுக்கான பயிற்சி. இப்போ இந்த குண்டலினி சக்தியை தான் இந்த பிராண சக்தியை தான் எல்லாரும் குண்டலினி 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 இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் பண்றாங்க. முறையான பயிற்சி எங்க இருந்து தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கிரியா யோகம், வாசி யோகம் இருக்கு, சித்தர்களோட முறைகள் இருக்கு. இந்த மாதிரி முறைகள்ல தான் நீங்க தேடி உண்மையான குண்டலினியை கண்டுபிடிக்க முடியுமே தான். அவங்க குண்டலினி விபரம்னே தனியா நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை படிக்கும் போது அதுக்குள்ள சில ரகசியங்களை வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அதை டக்குன்னு நீங்க படிச்சீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. திரும்ப 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 பயிற்சிகளை பண்ணிட்டு ஒழுக்கமா இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கான அந்த ஸ்பார்க் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம சித்தர்கள் வழிமுறையில வழி வழியா வரும்போது அவங்களோட விஷயங்களை கரெக்டா கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகன் யோகக்கலை. இந்த ப்ராக்டிசஸ் எடுக்கும்போது நீங்க நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நான் லிமிட்டடா தான் இந்த இடத்துல வந்து ஆனா அதையுமே வந்து போஸ்ட் பண்றேன். எக்கச்சக்கமா என்னென்னமோ பிரச்சனைகள் சரியானது, எத்தனையோ வருஷங்கள் வந்து சரியாகாம இருந்த நோய்கள் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு 3 மாசத்துல சரியான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, இதுதான் உண்மையான அந்த ஒரு சக்தி நிலையோட ஒரு ஆற்றல். அந்த சக்தி கீழ இருந்து மேல எழும்பும் போது என்ன நடக்குதுன்னா, இதுதான் வந்து நடக்குது. கம்ப்ளீட்டா உடம்புல எப்பேற்பட்ட நோயா வேணாலும் இருக்கட்டுங்க, அதை சரி பண்ணிட்டு வெளியே வந்துடும். இதுதான் அதோட ரகசியம். இந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணுதான்னு பாருங்க. சும்மா கண்ணை மூடிட்டு உட்காடுறேன், புருவத்துல லைட்டு தெரியுது, வெளிச்சம் தெரியுது, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் ஆரம்ப காலகட்டத்துல. அதை வந்து பிராணனுமே வந்து அந்த வித்தையை வந்து காட்ட ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் மயங்கி வந்து போயிடாதீங்க தயவு செய்து. உங்களுடைய எந்த உடல்ல வந்து எந்த கோஷத்துல வேலை நடக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட அன்னமய கோஷத்துல நடக்குதா, மனோமய கோஷத்துல நடக்குதா, பிராணமய கோஷத்துல நடக்குதா அப்படிங்கிறத இதை வந்து பார்க்கணும். இந்த குண்டலினி அவேக்கனிங் அப்படிங்கிறது முதல்ல பிராணமய கோஷத்துல தான் வந்து கை வைக்கும். பிராணமய கோஷத்துல கை வைக்கும் போது இந்த பக்கம் ரெண்டும் வேலை செய்யும், அந்த பக்கம் இருக்கிற அந்த விஞ்ஞானமய கோஷமும் அதுக்கு அடுத்து இருக்கிறதுமே வந்து இந்த 2 கோஷங்களும் ஆனந்தமய கோஷமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து நடுவுல நிக்கிற ஒரு பாயிண்ட் மாதிரி. உயிர் அப்படிங்கிறது குண்டலினி சக்தி எழும்பருக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். உயிர் சக்தியை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிங்க. நம்ம கிளாஸஸ்ல கொடுத்துருப்போம். அது யாருக்காவது தேவைப்படுதுனாலும் சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவே அதை நான் பண்றேன். ஸோ இப்போ புரியுதுங்களா? இதை வந்து வெளியே இருந்து எந்த ஒரு விஷயத்தினாலே குண்டலினியை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாதுங்க. அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. உட்காந்துட்டு நான் வந்து கண்ணை மூடிட்டு வந்து இங்கே யாராவது சித்தர்கள் எனக்கு உதவி பண்ண இருக்கீங்களா, யாராவது சித்தர்கள் உதவி பண்ண இருந்தால் தயவு செய்து வந்து உதவி பண்ணுங்கன்னு நீங்கள் காலம் பூரா கூப்பாடு போட்டாலும் ஒருத்தர் கூட வரமாட்டாங்க உதவி பண்ணுறதுக்கு. ஏன்னா இது முட்டாள்தனம். நான் வந்து உங்க உதவியை ஏத்துக்க வந்து ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கேன், நான் உங்க உதவியை ஏத்துக்க விருப்பமா இருக்கேன், வாங்கன்னாலும் சரி, யாரும் வர போறது இல்லை இந்த இடத்துல. அதுக்கு குண்டலினி அவேக்கன் பண்றதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தாங்க இருக்கு. 1 பயிற்சி, 2வது முயற்சி, 3வது ஒழுக்கம். இந்த 3ம் இருந்துச்சு அப்படின்னா இந்த குருவருளும் திருவருளும் ஆட்டோமேட்டிக்கா இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குருவருள் திருவருளுங்கிறது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல இருக்கிற மாதிரி. இந்த நடுவில் இருக்க 3ம் வேலை செய்யணும்னா இனிஷியலா இருக்கிற இந்த குருவருள் திருவருள் உள்ள வரணும். வந்துச்சுன்னா பயிற்சி வர ஆரம்பிச்சிடும், முயற்சி வர ஆரம்பிச்சிடும், ஒழுக்கமும் வர ஆரம்பிச்சிடும். இந்த 3 வந்துச்சுன்னா முழுசா இவங்களோட அருள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், மேல முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதனால அந்த சக்கரத்துல சுத்துது, இந்த சக்கரத்துல சுத்துது, அங்க இருந்து எனக்கு இப்படி இறங்குது, அப்படி இறங்குது, கிளாக் வைஸ்ல சுத்துது, ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. அது என்ன வண்டி ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர்ல இருக்கிற மோட்டர் வீல் பார்ட் மாதிரி, இன்ஜின்குள்ள இருக்கிற அந்த சக்கரம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா?
அதுக்கு பேரு ஆதாரங்கள், அவ்வளவுதான். ஆதார மையங்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க. சக்கரம்னு ஏன் வச்சிருக்காங்க? நிக்காம அந்த சக்திகள் உடம்புக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கணும். அதாவது ஆக்டிவேஷன்லயே இருந்தாதான் உடல், மனம், உயிர், ஆன்மா எல்லாம் நல்லா இருக்குங்கிறக்காக. ஆன்மா கூட இல்ல, உடல், மனம், உயிர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் சக்கரங்கள்னு வச்சிருக்காங்களே தவிர, இப்படி போட்டு அப்படி ஒரு சுத்துதுங்க, என்னை சுத்தி மேல தூக்குதுங்க, தட்டி தாக்குதுங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அது குண்டலினி கிடையாது. அது வந்து உங்களுடைய மனப்பிராந்தி, மனப்பிரமைன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். குண்டலினி அவேக்கனிங் ஆகும்போது மிகப்பெரிய அவஸ்தைகள் உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனோட 2வது பிறப்புனே அதை வந்து சொல்லலாம். அதாவது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தசை நாறுகளும் கிழிஞ்சா எப்படி வலிக்குமோ அந்த அளவுக்கு வலியை அது கொடுக்கும். சரிங்களா? ஒரு குரு இல்லாம நீங்க வந்து இந்த பயிற்சிகளை வந்து மேற்கொள்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரியாம வேடிக்கையா விளையாட்ட இறைவன் பார்த்துப்பாரு அப்படின்னு உள்ள போனீங்க அப்படின்னா, இறைவன் பார்த்துட்டே இருப்பாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்றது உள்வாங்கிக்கிற அளவுக்கு நீங்க உங்களை தயார் பண்ணிட்டு உள்ள போறீங்களா அப்படிங்கிறது மேட்டர். இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வந்து வேடிக்கையா போயிருச்சு. வரவங்க போறவங்க எல்லாருமே வந்து குண்டலினி ஆக்டிவேஷன், இந்த கிளாஸு, என்னமோ என்னமோ யோகம் சொன்னாங்களே, புருவமத்தி யோகமா என்னமோ, புருவமத்தி இப்படி பார்த்தே தீட்சை கொடுக்குறேன், முட்டாள்தனம் அப்படிங்கிறது சித்தர்கள் அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? இதுக்குள்ள போய் தயவு செய்து சிக்கிக்காதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு தசை நார்கள்லையுமே வந்து அந்த வலி தெரியும். ஒவ்வொரு செல்லுமே வந்து வெடிக்கும். அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோஷனே நீங்க சொல்லலாம். அந்த விஷயத்த தாங்க முடியாத அளவுக்கு வலி வேதனை வரும். இந்த தலைவலிலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 12 நாள் 18 நாள் வரைக்கும் அது அப்படி போகும். ஏன்னா மூளை உள்ள ரீவயர் ஆகும்போது அதுக்கு கொடுக்குற ப்ரெஷர் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த வலியை அது தாங்க முடியாம அது வந்து வலியை எமிட் பண்ண ஆரம்பிக்கும். இதே விஷயம் குண்டலினி கரெக்டா ஆக்டிவேட் ஆனாலும் ஆகும், தப்பா ஆக்டிவேட் ஆனாலும் ஆகும். இதுலயும் 2 பார்ட் இருக்கு. இதை சரியா ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா தப்பிச்சுப்பாங்க, இல்லைன்னா மாட்டிடுவாங்க. அதுதான் வந்து இந்த புத்தி பேதலிச்சு ரோட்ல சுத்துறது, நிறைய பேர் வந்து இந்த சாக்கடைக்குள்ள போய் உட்காந்துக்கிறது, அங்க போய் உட்காந்துக்கிறது, சம்மந்தமே இல்லாம இப்படி நடப்பாங்க அப்படி நடப்பாங்க, வேணும் உட்காந்துப்பாங்க. இதெல்லாமே வந்து சித்த நிலையில, சித்த பிரம்ம நிலை. சரிங்களா? அந்த பிரம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து சித்தர்கள் என்னைக்குமே என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இதை புரியாம நான் அங்க போறேன், இங்க போறேன், இந்த கிளாஸ் போறேன், அந்த அதாவது ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். ஒரு தயிர் சாப்பாடு இருக்குன்னா தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுல கொஞ்சம் தயிர் சாப்பாடு இங்க இருந்து கொஞ்சம் தயிர் சாப்பாடு ஃபர்ஸ்ட் வள்ளலாறுல இருந்து கொஞ்சம் சாம்பார் சாப்பாடு எடுத்து போடு, அங்க இருந்து கொஞ்சம் தயிர் சாப்பாடு எடுத்து போடு, இங்க இருந்து கொஞ்சம் புளி சாப்பாடு எடுத்து போடு, அங்க இருந்து கொஞ்சம் ரசத்தை ஊத்து, இங்க இருந்து கொஞ்சம் மோரை ஊத்து, ஒரு கலக்கி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? வாயில வைக்க முடியுமா? அது வயிற்றாலதான் போகும். அந்த மாதிரிதான் யோக பயிற்சிகளும். ஒரு இடத்துல ஒருத்தரோட ஃபாலோ பண்றீங்கன்னா தயவு செய்து அது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே மாத்தி 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 போட்டு 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 பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டீங்கன்னா உடம்பு வந்து இந்த பயாலஜி என்னன்னு தெரியுங்களா ஆகும்? குழம்பிடும். எல்லாமே குழம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா இது உங்க டிஎன்ஏ பேட்டர்ன் வரைக்கும் போய் அடி உலகருக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமா இருக்கு. அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்ல வந்து பைத்தியமா பிறக்கிறது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையோட சைக்காலஜிக்கல் டிசார்டரா பிறக்கிற வரைக்குமான வாய்ப்புகள் சத்தியமா இருக்கு. இதுல இந்த பயிற்சி ஒரு 30 நாள் பண்றேன், அது ஒரு 90 நாள் பண்றேன், அது ஒரு 60 நாள் பண்றேன், அங்கிருந்து கொஞ்சம் இங்கிருந்து கொஞ்சம் இங்கிருந்து கொஞ்சம் போட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸா செய்யறீங்க, மாத்தி 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 கலக்கி போடுறதுக்கு. அந்த தப்பை மட்டும் தயவு செய்து யாருமே செய்யாதீங்க. நீங்க ஒரு பயிற்சி பண்றீங்க, ஒரு 30 நாள் பண்றீங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் உங்க உடம்ப விட்டு போறதுக்கு ஏறத்தாழ ஒரு 180 நாள் ஆகும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதை நிஜமா கிட்டத்தட்ட 180 டேஸ் ஆகும் அதோட எஃபெக்ட் உங்க உடம்பு விட்டு போறதுக்கு. அதுக்கு முன்னாடி வேற ஒரு பயிற்சி உங்க உடம்புக்குள்ள கொடுத்தீங்கன்னா ஆப்பு தான். கடைசியில ஒரே அடியா அடிச்சு தூக்கிடும் நம்மள. இந்த விஷயமெல்லாம் தெரியாம விளையாட்டா வேடிக்கையா எங்க கிளாஸ் போட்டாலும் நான் போறேன், யாரு பேசுறது கேட்கறது பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. மற்றபடி அங்க போய் பாக்குறேன், இங்க போய் பாக்குறேன், அதாவது இதெல்லாம் ஒரு பொழப்பாவே வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸுக்கு போறேன், இந்த கிளாஸுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், இத்தனையும் மண்டக்குள்ள ஸ்டோர் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஒரு அனுபவமும் நமக்கு வர்றது கிடையாது. சும்மா போற பக்கம் வர பக்கம் எங்க கிளாஸ் பார்த்தாலும் நான் ஓடி போய் சேர்றேன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுது. அவ்வளவுதான். சிம்பிளா மேட்டர் முடிச்சுட்டு போயிடலாம். தயவு செய்து இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இது வரைக்கும் மேபி நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் இப்ப இந்த ஒரு வீடியோ உங்க கண்ணில் படுது, நீங்க இதை முழுசா பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்ல வராங்க, உணர்த்த வருது உங்க ஆன்மான்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அதுக்கான ஒரு முடிவு, தெளிவான ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறதுக்காக ஆரம்பிங்க. இது வந்து சும்மா யூடியூப்ல நான் பேசணும், இல்லை அதுக்காகலாம் நான் ஒன்றும் பேசுறது இல்லை. ஏன்னா நான் ரெகுலரா டெய்லி வீடியோ போடுற ஆள் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் என் வீடியோ வரும், அதான் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சில நாள் 2 மாசம் 3 மாசம்லாம் நான் போடாமல் இருந்திருக்கேன். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இன்னைக்கு நான் வெளியே கிளம்பிட்டு இருந்தேன்.
இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து கொடுத்துட்டு போனா போதும் அப்படிங்கிற இன்டிமேஷன் வந்தனால இன்னைக்கு உட்காந்து இந்த வீடியோ முன்னாடி பேசிட்டு இருக்கேன். இப்படிதான் உணர்த்துவாங்க. எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு எது தேவையோ அவங்களுக்கு அது போய் சேருங்க. இதுவும் குண்டலினி அவேக்கனிங்கோட ஒரு ஸ்டேஜ் தான். நீங்க உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் உங்களுக்கு உண்மையாலுமே அது ஒரு தேவையா இருக்கு, இந்த நேரத்துல அது ஒரு நெசசிட்டியா இருக்குன்னா இந்த பிரபஞ்சம் அது எங்க இருந்தாலும் சுத்தி இழுத்துட்டு கால்மடி போட்டு போயிட்டே இருக்கும். கண்கூடான பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா நான் அனுபவபூர்வமா நிறைய பார்த்துருக்கேன். நான் மட்டும் பார்த்தேன்னா அது உண்மையாகுமா? மற்றவங்க சொல்ற மாதிரி தான், கடவுளை நீ பார்த்துட்ட மற்றவங்களுக்கு காட்டு அப்படின்னா காட்ட தெரியாதுன்னு ஒரு வேடிக்கையான பதில் சொல்லி சிரிப்பாங்க. ஆனா நான் என்னென்னலாம் என் வாழ்க்கையில ஆன்மீகத்துக்குள்ள அனுபவிச்சனோ அதை என் கூட இருக்கவங்களும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே அது எல்லாத்தையுமே இன்னைக்கு வரைக்கும் கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களாலேயும் அதை பார்க்க முடியுது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளா இந்த இடத்துல இருக்கேன். நான் என்னதான் பார்த்தனோ அதை அவங்களையும் நான் பார்க்க வைக்கிறேன். நான் ஒரு ப்ரூஃபா உட்காந்துருக்கேன்ல இந்த இடத்துல. இந்த மாதிரி எல்லாராலையும் வர முடியும். அதுக்கு தேவை முயற்சி, பயிற்சி, ஒழுக்கம். அவ்வளவுதான். போற பக்கம் பார்த்தா நான் மகாரத்தோட டேக்லைன் இதாவே மாத்திரலாம் அப்படின்னு இருக்கேன். முயற்சி, பயிற்சி, ஒழுக்கம் அப்படின்னு. ஏன்னா இப்போ கடைசியா நியூ இயர் பேட்ச் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப அற்புதமா இருக்கு எல்லா அதோட ரெஸ்பான்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை பார்த்துட்டே தான் இருக்கேன். அந்த பேட்சஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமா ரெஸ்பாண்ட் பண்றீங்க. அந்த குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அதுல நாங்க ஹேண்ட் பிக்டா செலக்ட் பண்ணி எத்தனை பேர் எடுத்தோம்? ஒரு 58ல இருந்து 60 பேர் எடுத்தோம். நம்ம டீம் அதுக்குன்னு வேலை செஞ்சு 60 பேர்த்துக்குமே ஃபோன் கால் பண்ணி கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க அத்தனை பேரையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப 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 அருமையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த இடத்துல ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு டிக் வந்துருச்சு அவங்களுக்கு. அடுத்து முயற்சி, பயிற்சி அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. இதையும் கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா இறைவனோட அருள் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றதான், இறைவனோட அருள் எப்படி இருக்கும்னா பஸ்ல போகும்போது யாம் இருக்க பயமேன். நீங்க முருகரை நினைச்சேன், முருகர் பஸ்ல கிராஸ் பண்ணி போறாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் குப்பை. ஆக்சுவலி சொல்ல போகணும்னா உண்மையான குரு அருள் திருவருள் இருந்துச்சு அப்படின்னா, நான் திருப்பி சொல்ற எக்ஸாம்பிள் அதான். நந்தனாருக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், மாணிக்க வாசகருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும், வள்ளலாருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதுதான் உண்மையான குரு அருள் திருவருள். அது அப்படி இறங்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள. அன்னைக்கு அப்படி அந்த அருள் இறங்க ஆரம்பிக்குது, அன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இந்த குண்டலினி மேலே ஏறும்போது அதெல்லாம் எதுவுமே ஆகாது. சுத்தமா சூனிய நிலைக்கு போயிருவீங்க. கம்ப்ளீட்டா ஜீரோ எக்ஸ்டசி, ஸ்டில்னஸ் எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கும் உங்களுக்கு. அந்த எக்ஸ்டசியும் அந்த நேரத்துல இருக்கும், அதே நேரத்துல ஸ்டில்லாவும் இருப்பீங்க, அதே நேரத்துல இன்டாக்சிகேட்டடாவும் இருப்பீங்க, அதே இடத்துல அவேர்னஸாவும் இருப்பீங்க. அந்த அவேர்னஸ் ஃபுல் கான்சியஸ்குள்ளனஸ்குள்ள உங்களை இழுத்துட்டு போயிடும். இந்த அத்தனை விஷயமும் ஒரே நேரத்துல குண்டலினி அமைக்கிங்க நடக்கும். கேட்கும்போது பிரமிப்பா பிரம்மாண்டமா ஆகான் இருக்கும். ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது. அங்க நடக்கும்போது எப்படி இருக்கும் இதை நான் சொல்லும் போது உங்க எல்லாத்துக்குமே கேட்கும்போது. ஆனா இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்படிதான் குண்டலினி அவேக்கனிங் நடக்கும். அது கீழே இருந்து மேலே போக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இது ஒரே நாள்ல நடக்கிற ப்ராசஸ் தான். எப்படி ஒரு பூ ஒரே நாள்ல பூக்குது, ஆனா அந்த பூக்கறதுக்கு எவ்வளோ விதமான அந்த ஒரு மெத்தட்ஸ் பின்னாடி நடந்திருக்கு. அது செடியில விதை போடணும், செடி வளரணும், ஸ்டெம்பு வரணும், இலை வரணும், காய் வரணும், கனி வரணும், பூ வரணும், நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த விஷயமும். அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் நடக்கும்போது ஒரே நாள் அது பட்டுன்னு ஓப்பன் ஆகிட்டு போயிடும். அதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க, ஒரு செம்பருத்தி பூவை கசக்கி கையில எடுத்து கசக்கிற அந்த டைமிங்குள்ள என்லைட்மெண்ட் நடக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். அடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கும். என்ன அப்படின்னா, என்லைட்மெண்ட் அப்படின்னா என்ன, ஞானம் அடைதல்னா என்ன, குண்டலினி அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்குமே சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிற டவுட் எத்தனை பேத்துக்கு இருக்கு இது வரைக்கும்? நம்ம சக்கரங்கள்னு சொல்றோம், ஒரு இடத்துல மனம்னு சொல்றோம், புலன்கள்னு சொல்றோம், 96 தத்துவம்னு சொல்றோம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்றோம், வித்யா தத்துவம் அப்படின்னு சொல்றோம், ஈஸ்வர தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்ல வருது இந்த தத்துவங்கள்லாம்? இதெல்லாம் நிஜமாலுமே நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இல்லை இதெல்லாம் தேவையில்லையா? வள்ளலார் ஞான இந்திரியங்கள்னு சொல்றாரு, கர்மேந்திரியங்கள்னு சொல்றாரு. இது என்ன சொல்ல வருது? நம்ம உடம்புக்குள்ள 8 குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, இறைவன் நிர்குணனா இருக்காரு. இது என்னது? இந்த கேள்விகள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? எல்லாருமே நான் யார் நான் யார் நான் யாருன்னு கேட்க சொல்றாங்களே, அந்த நான் யார் எப்படி கேட்கணும் யோசிச்சிருக்கமா? யோசிக்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்புறம் தயவு செய்து யோசிக்க ஆரம்பிங்க. 30 நிமிஷம் உட்காந்து கண்டினியூஸா பேசுறேன்னா பார்த்துட்டு ரொம்ப அருமையான தகவல் தம்பி, நல்லா இருக்கு, அற்புதமா பண்றீங்க, அது எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவையெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து இதுல ஒரு 10 பேர் இந்த வீடியோவை திருப்பி மறுபடியும் பார்த்து இதுல அனலைஸ் பண்ணி இதுல என்ன சொல்ல வராங்க, இது எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி இதை கரெக்டா கத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு விதை, ஒரு சின்ன ஒரு ஆட்டம் பாம்பு உங்களுக்குள்ள உழுகுதா அப்படிங்கறதுக்காக தான். நீங்க எல்லாருமே பார்த்துருக்கலாம், நான் பேசுறது பயங்கர ஹார்ஷா இருக்க மாதிரியும் ஒரு மாதிரி ஈகோயிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா என் கூட பழகுறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எப்படி காமா இருப்பேன் அப்படின்னு.
ஏன் இந்த இடத்துல இப்படி நம்ம பேசுறோம் அப்படின்னா வந்து நிறைய ஏமாந்துருக்கீங்க. அந்த ஏமாற்றத்தோட வலி உங்களுக்குள்ள இருக்கு. அது வெளியே அது தெரியும் போது இந்த இடத்துல உண்மையான ஆன்மீகத்தை கத்துக்கிட்டு குருமார்களோட வழியில வரும்போது எனக்கு அது வலிக்க தான் செய்யும். அது வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ஷான வழியில தான் வந்து அது வந்து கன்வே ஆகும். மறுபடியும் வந்துட்டு அமைதியாக அனைவரும் கேளுங்கள், நான் சொல்வதையே நீங்கள் எல்லோரும் பின்பற்றுங்கள், இப்படி செய்தால் போதும் வாழ்க்கையே மாறிவிடும், துக்கம் தான் வரும் நிஜமா. இந்த மாதிரி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அப்படி பேச வராது ஆக்சுவலி. நான் பேசுற ஒவ்வொரு கருத்தும் உங்களை எப்படின்னா ரெண்டு விதமா, ஒண்ணு உங்க ஈகோவை நேரா போய் ட்ரிகர் பண்ணி அடிச்சிருக்கும், இல்ல அப்படின்னா நேரா வந்து புத்தியில வந்து உரைக்கிற மாதிரி டக்குன்னு போய் நின்றுருக்கும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வந்து பண்ணியிருக்கோம். இதுல டக்குன்னு உள்ள போய் ஸ்பார்க் ஆனவங்க பொழைச்சு வெளியே வந்துடுறாங்க. இல்ல நீ இப்படி பேசிடுறியா, இந்த வயசுல இப்படியா. ரீசெண்டா ஒரு கமெண்ட் கூட பார்த்திருந்தேன், வள்ளலாரோட நிலைகள் பத்தி ஏதோ பேசியிருந்தாங்க யாரோ கமெண்ட்ல. வள்ளலார் அந்த நிலை இந்த நிலை, மாணிக்க வாசகர் 64 நாயன்மார்களுக்கு அப்புறம் ஏன் யாருமே வந்து அந்த நிலையை அடையல, வள்ளலாரோட இதுல மட்டும் சொல்றீங்க. ஏங்க சைவ சித்தாந்தத்துல எத்தனையோ பேர் நிறைய பேர் அடைஞ்சிட்டு போயிட்டாங்க. சித்தர்கள் வழியில எக்கச்சக்கமான பேர் போயிட்டாங்க. நான் சன்மார்க்கத்துல வந்து சன்மார்க்கத்தை ஒழுங்கா பின்பற்றது இல்ல, ஒழுங்கா பின்பற்றுங்கன்னு சொன்னா உடனே 64 நாயன்மார்கள் கதைக்கு வந்து போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? நாயன்மார்கள் எங்கேயாவது வந்து உபதேசம் கொடுத்துட்டு போனாங்களா யாருக்காச்சும்? இல்ல. அவங்க எல்லாருமே வந்து ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு போக வந்த ஆட்கள். அது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியம். அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் சன்மார்க்க குரூப் ஒரு மாதிரி தப்பா எடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே உண்மையாலுமே இருந்தாங்க தான். ஆனா ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுக்க வந்தவங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியம். இது பிரபஞ்சத்தோட ஒரு ரகசியம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதை நம்ம டப்புன்னு வெளிப்படையா வந்து பேசிட முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் இது எல்லாமே. எனக்கு அதுதான் தேவை. நானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன்னா அப்போ உங்களுக்குன்னு ஒரு அறிவு, உங்களுக்குன்னு ஒரு ஞானம் எதுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க? ஏன் வேலை என்னன்னா கேள்வி கேட்கறது, உங்களை யோசிக்க வைக்கிறது, கேட்ட கேள்வியில இருந்து தெளிவு கிடைக்க வச்சு அந்த தெளிவுனால உங்களை முழுமையான தெளிவுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போய் விடுறது மட்டும்தான் என் வேலை. அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதனால இந்த 2026 இந்த ஒரு வருஷம் நான் சொன்ன மாதிரி 2027 தான் உங்களுக்கு எல்லாம் புத்தாண்டுனா, இந்த 2026ல நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க தயவு செய்து. இது ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கா கனெக்டடா மாத்தி 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 எல்லா பக்கமும் சுத்தி இழுத்துட்டு வருவேன். இதை நீங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க கிளியர்ஃபுல்லான இன்சைட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் ஏன் நிறைய வீடியோஸ் வந்து ஆக்சுவலி ரீசெண்டாக நான் ரீஅப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் ப்ரோ ரீஅப்லோட் பண்ற வீடியோஸே ரீஅப்லோட் பண்றீங்க. ஏன் ரீஅப்லோட் பண்றேன்னா ஒரு சில வீடியோஸ் நான் ரீஅப்லோட் பண்றேன்னா அந்த கருத்துக்களை வந்து திருப்பி உங்களுக்குள்ள ஆழமா அதை விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இதுக்கப்புறமும் சில வீடியோஸ் நான் ரீஅப்லோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வந்து அந்த கருத்துக்கள் ஆழமா உங்களுக்குள்ள போகணும். அதை தொடர்ந்து அடுத்த சில வீடியோஸ் நான் பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னா, அது அடுத்த ஒரு 1 மந்த்க்குள்ள நான் பேசுவேன் அப்படின்னா அந்த வீடியோஸை நான் ரீஅப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பா. ஸோ அதை வந்து ரீஅப்லோட் தானே பார்க்க வேண்டாம்னு நினைக்காதீங்க. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அது ஒரு விதமா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு இதை பார்க்கும்போது வேற ஒரு டைமென்ஷன்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ், அந்த நாலேஜ் வேற மாதிரி வளர்ந்துருக்கும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்கன்னா. தயவு செய்து MYK ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ்ல இருந்தீங்கன்னா ப்ராக்டிசஸ் பண்ணுங்க. குண்டலினி அவேக்கனிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நான் என்ஷோர் பண்றது இந்த இடத்துல சேஃபான வழியில் தான் வந்து உங்களுக்கு நடக்கும். நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு அருள் எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு. எனக்கு முதுகுல குறுங்குது, டிக்லிங் ஆகுது, கிச்சு கிச்சுங்குது, அப்படிங்குது இப்படிங்குது, இப்படி ஆடுறேன், பாம்பு மாதிரி நெளியிறேன், நாகினி டான்ஸ், இதெல்லாம் குண்டலினி அவேக்கனிங் கிடையாது. ஸ்டில்லா இப்படி உட்காந்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருவீங்க குண்டலினி அவேக்கனிங். அப்போ கீழே இருந்து மேலே அடிச்சுட்டு அது பாட்டுக்கு ஏற்றிட்டு போகும். சரிங்களா? இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் உண்மையான குண்டலினி அவேக்கனிங். நான் இதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வெளியே எங்கேயாவது கரெக்டான கைடன்ஸ் கிடைக்குதான் எனக்கு தெரியல, கிடைச்சா தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு இன்சைட்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். சர்வமும் சிவம். இதுக்கு முன்னாடி குண்டலினி பற்றி ஒரு வீடியோ வந்து நான் பேசியிருந்திருப்பேன். அதோட கண்டினியூட்டியாக தான் இந்த வீடியோ வந்து அமையும். இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். சைடு எஃபெக்ட்ஸ் குண்டலினி அவேக்கனிங் ஆகும்போது ஒரே மாதிரியான எஃபெக்ட் தான் இருக்கும். அதில் எது சைடு எஃபெக்ட், அதில் எது ப்ராப்பரான எஃபெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியாதுன்னு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதை நான் வந்து என்னோட வேலூர் டைரக்ட் கிளாஸ் நடந்துச்சு இல்லைங்களா, 31 ஆகஸ்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கிளாஸ். வேலூர் கிளாஸில் வந்து இந்த விஷயத்த வந்து நான் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஓரளவுக்கு டீட்டெயில்டாகவே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னன்னு. அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண அளவுக்கு நம்மளால இப்போ அது பண்ண இயலாது. பட் உங்களுக்கு ஒரு எந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் கொடுப்பேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குண்டலினி அப்படின்னா என்னங்கிற அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்குங்க. குண்டம் அப்படின்னா வந்து இந்த ஸ்பைரல் ஃபார்ம் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஒரு குண்டா எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா?
வட்ட வட்டமா இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம உடம்புல சக்தி எப்பவுமே இப்படி 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 சுத்தி 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 தான் ஏறும். நம்ம உடம்புல இப்படி ஸ்ட்ரெயிட்டாலாம் வந்து ஏறாது. இப்ப நம்ம பிளானட்ஸே பார்த்தீங்கன்னாலும் அதோட அந்த ஆர்பிட்ரரி பொசிஷன்ஸ் அது வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது, ரிவால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் வடிவத்துல தான் ரொட்டேட் ஆகி போகும். சரிங்களா? அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து நடக்கும். இந்த குண்டலினி சக்தி என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரலான ஃபார்ம்ல வந்து இருக்கும் நம்ம உடம்புல. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். குண்டலினி சக்தி அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மூலாதாரத்துல அடியில படுத்துட்டு இருக்கோம், அப்படியே தூங்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. இந்த குண்டலினி சக்திங்கிறது உடம்பு பூரா வியாபிச்சிருக்கும். அது என்ன பண்ணும்னா அந்த பிராணனை சீர் பண்ணும்போது அந்த குண்டலினி சக்தி எல்லாம் போய் கூஞ்சு நிக்கிற இடம் அந்த மூலாதாரம். அந்த இடத்துல ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா வந்து சுவாதிஷ்டானத்தை தட்டும் போது சுவாதிஷ்டானத்துல இருந்து அது எந்திரிச்சு மேல வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்ம கிளாஸஸ்ல டீட்டெயிலா வந்து சொல்லி கொடுப்போம். ஸோ அங்க வந்து நீங்க அதை பாத்துங்க. இப்ப நம்ம மித்த விஷயங்களை பத்தி நம்ம வந்து பேசலாம். இந்த இடத்துல குண்டலினி யாரோட ஃபார்ம்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து சக்தி அம்சம் பெற்றதுதான் குண்டலினி. ஓகேங்களா? அதாவது சிவம் அப்படின்னா வந்து ஒரு விதமான ஸ்டாட்டிக்கான ஸ்டேட்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு அசைவும் இல்லாம பியூரான கான்சியஸ்னஸ். ஓகேங்களா? சித்தாகாச நிலைன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா சொல்லணும் அப்படின்னா சூனிய நிலைன்னு சொல்லலாம். அண்டத்துக்கு அப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்துள் காண்பாயடி குதம்பாய் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வெட்ட வெளிக்குள் வெறும் பாலாய் நின்றதை ஈட்டமாய் பார்ப்பாயடி குதம்பாய் அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த வெட்ட வெளி இதை வந்து நம்மளோட லாஸ்ட் திருவண்ணாமலை கிளாஸோட தீமா நம்ம இதை தான் வச்சு பேஸ் பண்ணி கொண்டு போயிருந்தோம். கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெட்ட வெளிக்குள் வெறும் பாலாய் நின்றதை, அதாவது வெட்டவெளி அதுக்குள்ள நிக்கிற வெறுமையை இட்டமாய் நீ பார்ப்பாயடி குதம்பாய்னு சொல்றாரு. இதுக்குள்ள மொத்த விதமான ஞான விளக்கம் அடங்கி இருந்த ரெண்டு லைன் போகுது. இதை புரிஞ்சவங்களுக்கு இதோட ரகசியம் புரிஞ்சிடும், எல்லாமே உடஞ்சிரும். அவ்வளவுதான். அனுபவத்தில் அறிந்து ஆராய்க அப்படிங்கறத இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். கொஞ்சமா சத்விசாரம் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இது என்ன குதம்பாய் சித்தர் சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான லைன். ஆக்சுவலி எனக்கு சித்தர் பாடல்கள்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரிகள்ல இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி. இப்ப இந்த குண்டலினி அப்படிங்கிறது நான் சொன்ன சக்தி அம்சம் அப்படிங்கிறது மேல இருக்கிறது சிவ அம்சம், கீழே இருக்கிற அந்த சக்தி அம்சம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டைனாமிக். அதாவது உடம்புக்குள்ள இந்த 10 விதமான தச வாயுக்கள் வந்து பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த இது நாடி நரம்பு ஓட்டம் இது எல்லாம் ஓடிட்டே இருக்கும். மாத்தி 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 உடம்புல பிளட்டு இது எல்லாமே சக்தியோட அம்சம் தான். ஓகேங்களா? இந்த ஒட்டுமொத்த உடம்புமே வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட படைப்புமே சக்தியோட அம்சத்துல தான் படைக்கப்பட்டிருக்குங்கிறத தெள்ள தெளிவா புரிஞ்சுக்குங்க. இந்த சக்தி அம்சத்துல படைக்கப்பட்டிருக்குன்னா சிவத்துக்கு என்ன வேலை அப்படின்னா சிவம் அப்படிங்கிற அந்த பியூர் கான்சியஸ்னஸ் இல்லைன்னா இது எதுவுமே வேலை செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை ரொம்ப ரீசனபிளா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க தலையை வந்து நீங்க சிவமா கன்சிடர் பண்ணுங்க. தலைக்கு கீழே இருக்கிறத சக்தியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எல்லா வேலையும் தலைக்கு கீழே தான் பண்றோம். தலைக்கு கீழே இருக்கிறத வச்சுதான் கையாட்டுறது, அசைக்கிறது, இதுக்கு கீழே தான் எல்லாமே. கண்ணு பார்க்கறது, மூக்கு காதுல கேட்கறது, வாயில பேசுறது, சாப்பிட்றது, வயிற்றுக்குள்ள போய் டைஜஷன், மலம், சிறுநீர், ஸ்ரோனிதம், சுக்கிலம், குழந்தை பிறப்பு, இறப்பு, கை கால்கள் அசைத்தல், ஓடுதல், நடத்தல், பாடுதல் எல்லாமே இந்த இடத்துக்கு கீழே தான் நடக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துக்கு மேல இருக்கிற இந்த இடம் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது இந்த இடத்துல. கரெக்டா? இதுதான் வந்து சிவம் சக்தி அப்படிங்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு டெஃபினிஷனா நீங்க வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. சக்தி அப்படின்னா வந்து அது மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி உடம்பு பூரா வியாபிச்சு 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 சுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுடைய உடல், மனம், உயிர், உங்களுடைய உடல் மனத்தை வந்து நீங்க முழுமையான சக்தி அம்சமா எடுத்துக்கலாம். உயிர் சிவசக்தி அம்சமா இருக்கும். அடுத்த ஆன்மா பியூரான சிவ அம்சமா இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு யோக ரகசியம். இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்காக டிஸ்க்ளோஸ் பண்றேன். இது நீங்க வேற எங்கேயுமே உங்களால இந்த விஷயங்களை தேடி பார்க்க முடியாது. குறைஞ்சது ஒரு பல விதமான பயிற்சிகள் இல்லை சித்தர்களோட பாடல்கள் இதெல்லாம் படிக்கும்போது சித்தர் பாடல்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது நாலேஜா ஸ்டோர் ஆகும். ஒரு நாள் அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் விஸ்டமா வரும். இல்லை பயிற்சிகள்ல நீங்க இதை எடுக்கிறீங்கன்னா முதல்ல ப்ராக்டிக்கல் விஸ்டமா உங்களுக்குள்ள இறங்கும். அப்புறம் அதை வந்து பாடல்களை படிக்கும்போது பொருத்தி பார்த்துக்கலாம். நான் செகண்ட் கேட்டகிரி தான் எப்பவுமே. நிறைய பேர் வந்து நினைச்சுப்பாங்க நிறைய புக்ஸ் படிச்சிருப்பாரோ, இவர் சித்தர்கள் பாடல்கள் நிறைய படிச்சிருப்பாரோ அப்படியே அப்படின்னு. நிச்சயமா வந்து கிடையாதுங்க. ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு நான் பண்ணது முழுக்க பயிற்சிகள் மட்டும்தான். நான் அப்புறம் எப்படி சித்தர் பாடல்களோட கனெக்ட் ஆனேன் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு நடந்த அனுபவங்கள் அத்தனையுமே அந்த பாடல்கள்ல நான் வந்து பார்த்தேன்.
என்னால எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பொருத்தி பார்க்க முடிஞ்சது. இந்த இந்த அனுபவங்களுக்கான எனக்கு எல்லா அனுபவமும் நடந்துருச்சு. ஆனா அதற்கான பெயர்கள் என்ன அப்படிங்கறது அவங்களோட பாடல்களை வந்து அப்பப்ப காட்டுவாங்க. சம்பந்தமே இல்லாம யதார்த்தமா ரேண்டமா ஒரு புக்ல ஒரு பேசி படிச்சுட்டு இருப்போம், பார்த்தா இங்க நடந்தது அங்க இருக்கும். ஓ, இதுக்கு பேர் தான் இது அப்படிங்கறத நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஸோ இதுதான் உண்மையான சித்தர்களோட வழி. இதுக்கு வந்து வெளியே இருந்து யாரோ வரணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே வெளியே இருந்து வராம சூக்ஷம குருமார்கள் வருவாங்க அப்படின்னா நிச்சயமா கிடையாதுங்க. அதை நான் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்குமே தெளிவுபடுத்துறேன். யாரோ ஒருத்தர் வருவார் வருவார் வருவார், குரு வருவார் வருவார்னா வரமாட்டாரு. அதே மாதிரி நான் எங்கேயோ தேடி போறேன் தேடி போறேன் தேடி போறேன்னா ரெண்டுமே நடக்காது. நீங்க யதார்த்தமா உங்க வேலையை செய்யுங்க. உங்களுக்கு சூக்ஷமா குருமார்கள் வந்து வழி நடத்துவாங்கன்னா நிச்சயமா அவங்க உங்களுக்கு வந்து ஒரு விதமா வந்து உங்களுக்குள்ள உணர்த்துவாங்க, உங்க ஆன்ம பக்குவத்தை பொறுத்து. இல்ல அப்படின்னா யாருக்கு ஆன்ம பக்குவம் இருக்கோ, ஆன்ம விளக்கம் பெற்ற ஒருவரை உங்க வாழ்க்கைக்குள்ள அனுப்புவாங்க. அதுல நிறைய பேர் வந்து அவங்களோட அந்த குரங்கு புத்திங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவர் அப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவரா, அவர் அப்படி இப்படின்னு நிறைய விதமான மிஸ்கன்செப்ஷன்ஸ்குள்ள போய் அவங்க வந்து அவங்க வாழ்க்கைக்கு எடுத்துப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது வந்து அவங்களோட வினை பயன். மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இறைவன் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் அனுப்புவார். இது வந்து நிச்சயமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நடராஜரோட கூத்து தத்துவம் வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். அவரோட நடனம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தில்லை கூத்து. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள குண்டலினி சக்தி, இந்த சிவசக்தி சேர்க்கை இருக்கு பாத்தீங்களா. சிவம்னா மேல இருக்குங்க, சக்தினா கீழே இருக்குங்க. இது ரெண்டையும் கொண்டு போய் சேர்க்கறதாங்க சிவசக்தி தீட்சை, சிவசக்தி தத்துவம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க சுவாதிஷ்டானத்துல இருக்கிற சக்தியை கொண்டு போய் மேல நீங்க சேர்த்துட்டீங்க, அகாரத்துக்குள்ள சேர்த்துட்டீங்க அப்படின்னா அகாரமும் உகாரமும் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா 8 2 சேர்த்தா 10, 10க்கு பேர் தான் தச தீட்சை. முடிஞ்சு போச்சு ஆன்மீகம், அவ்வளவுதான். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. கேட்க ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா அது அப்படி கிடையாது. அடுத்தது இந்த குண்டலினியோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். பிசிக்கலா சைடு எஃபெக்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது சைக்காலஜிக்கலா என்ன நடக்குதுன்னு. மூணாவது ஸ்பிரிச்சுவலா என்ன நடக்குதுன்னு. ஸ்பிரிச்சுவலாவும் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு இந்த இடத்துல. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிசிக்கலா என்னென்ன எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஹீட்டு. அது சுத்த உஷ்ணமா ஏறுதா அசுத்த உஷ்ணமா ஏறுதான்னு நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். சரிங்களா, அப்படியே கப கப கபன்னு பேர்னிங் சென்சேஷனா இருக்கிறது. ஏதோ ஒன்று வந்து இந்த அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வருது, எனக்கு எல்லாம் இதாகுது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. ஓகேங்களா, இதுலயே சுத்த உஷ்ணம் ஏறினாலும் உடம்புல அப்படிதான் இருக்கும். ஆனா அது கொடுக்குற எஃபெக்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ரெண்டாவது திடீர்னு நடக்க நடக்க உடம்பு ஆடுறது, கிடு 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 கிடுன்னு பாடி மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறது. நிறைய பேர் வந்து நடக்க நடக்கவே சிவர் ஆவாங்க, என்னன்னே தெரியாது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நான் பயிற்சிகள் பண்ண ஆரம்பிச்சேன்ப்பா சில இடத்துல, எனக்கு அதுக்கப்புறம் அன்கன்ட்ரோலபிள் ஷேக் இருக்கு. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சிகள் சரியா செய்யலைன்னா நேரா மூளையோட நரம்புகளை தாக்கும் போது மூளையோட நரம்புகள் லேசா ஒரு மில்லிமீட்டர் இப்படி இப்படி ஷேக் ஆச்சுனாலுமே, இல்லை ஏதாவது ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பாஸ் ஆச்சுனாலுமே அது கருப்டாக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கல், இந்த தலையில வந்து ஓவர் ஹெவி ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இந்த சிம்டம்ஸ் நான் சொல்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் குண்டலினி அவேக்கனிங்க்கும் வரும், இம்ப்ராப்பர் அவேக்கனிங்க்கும் வரும். தயவு செய்து போட்டு குழம்பிக்க வேண்டாம், நான் அதுக்கும் பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓவர் ப்ரெஷர் இன் ஸ்கல், அந்த ப்ரெஷரை வந்து உங்களால தாங்கவே முடியாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுனாலே போதும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இம்ப்ராப்பரான விஷயம் நடக்குது உடம்புல. நீங்க கரெக்டான பயிற்சி செஞ்சாலும் நீங்க அதை தப்பா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடா, எப்போ பார்த்தாலும் ஏதோ சோன்னு இருக்கிற மாதிரி. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இது தெரிஞ்சிடும். அது போக போக நடக்கிறது வேற. ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சா நீங்க யோசிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து பிசிக்கல் பாடியில வரும். ரெண்டாவது மென்டலா என்னென்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சடனா டிப்ரெஷன் ஆகிறது, மூட் ஸ்விங்ஸ் ஆகிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரியாலிட்டி வந்து டிட்டாச்சா வாழ்ந்துட்டு நான் வந்து எதுக்கு இங்க வந்தேனே தெரியல, எதுக்கு இந்த வாழ்க்கையை நான் வாழணும், இந்த வாழ்க்கையே வந்து ஒரு வீணற்ற ஒரு வேலை வாழ்வது, நான் அமைதியா உட்காந்துக்கிறேன், நாடு நாடா நான் போறேன், நடைப்பயணமா போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், தினம் ஒரு கோயில், வாரம் ஒரு கோயில், மாதம் ஒரு கோயில், வருடம் ஒரு கோயில் மாதிரி நான் போறேன். இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி எஸ்கேப்பிங், அதாவது இதெல்லாம் ஏன் நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மனம் அதோட வேகத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமா கம்மி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த விதமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா மனம் இத்தனை நாள் வேகமா ஓடி 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 பழகிருச்சு.
இப்ப டக்குன்னு ஒரு பாஸ் கொடுக்கும்போது அது திணற ஆரம்பிக்கும். என்ன நடக்குது நமக்குள்ள, என்னமோ வித்தியாசமா நடக்குது, அந்த பேட்டர்ன் உடையுதேங்கும் போது பயப்பட ஆரம்பிக்கும். பயப்பட ஆரம்பிச்சது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி விஷயங்களும் உள்ள எடுத்துட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. அடுத்து ஆங்ஸைட்டி அட்டாக் ஆகுறது, பேனிக் அட்டாக். நிறைய பேருக்கு திடீர்னு ஆங்ஸைட்டி அட்டாக் ஆகுற மாதிரி, பதட்டமா இருக்கு, நடுங்குது, கை கால்லாம் வைப்ரேட் ஆகுது, முடியல, மூச்சுட முடியலங்கிறாங்கல்ல. இது எல்லாமே வந்து இம்ப்ராப்பர் குண்டலினியோட பிரச்சனை தான். அடுத்த எமோஷனல் இம்பேலன்ஸ். அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் மேலேயும் கீழே அந்த வேவ் போயிட்டு வந்துச்சுன்னா அதுவும் இம்ப்ராப்பரா நடக்கிறதுனால தான் நடக்கும். அடுத்தது ஸ்பிரிச்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எதுவுமே இல்லாத மாதிரி, இல்ல ஏதோ ஒண்ணுல இருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிற மாதிரி, சம்திங் ஏதோ ஒன்று ஆக்கியபை பண்ணி வச்சிருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் நடக்கும். எப்படி சொல்லலாம், இட் வில் பி லைக் ஃபீலிங் பொசஸ்டுன்னு வந்து நீங்க வச்சுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து நீங்க கேட்கலாம், ஏன் விஷ்ணு நமக்கு வந்து நம்மளோட அடையாளத்தை இழந்து இருக்கிறது வந்து தப்பா, ஆன்மீகம் அதை தானே வந்து ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஒரு சின்ன பிட்டு அடையாளம் இல்லைன்னா உங்களால வாழ முடியாதுங்கன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி வாழ முடியாதுங்க. முதல்ல அது எப்படிங்க முடியும் உங்களால? யோசிச்சு பாருங்க, எப்படி வாழ முடியும் அந்த மாதிரி ஒரு அடையாளம் இல்லாம உங்களுக்கு? இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு ஸ்வீட்னா அதீத இஷ்டம். அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டாங்களாமா, ஏன்பா நீ இவ்வளோ பெரிய ஞானி மகான் ஊரே போட்டுறது, நீ என்ன ஸ்வீட்டுக்கு ஆனா ஒன்னும் அலையிற, ஏன் ஸ்வீட்டுங்கிற? அப்ப அவர் சொன்னாராமா, என்னைக்கு இந்த உலகத்துல நான் வாழ்ற வரைக்கும் ஒவ்வொரு ஞானிக்குமே ஒரு பிடிப்பு தேவை, இல்லைன்னா வாழ முடியாது. என்னைக்கு நான் அந்த ஸ்வீட்டை வெறுத்து திரும்பி உட்காரணும், அன்னைக்கு வந்து ஒரு வாரத்துல நான் வந்து சமாதி நிலைகளுக்குள்ள போயிருவேன் அப்படின்னாராமா. இது உண்மைதாங்க, நிஜமா, இது பொய் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு இது தேவைப்படுகிறதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்க எல்லாத்துக்குமே வந்து தெளிவாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த இடத்துல குண்டலினி சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத. இந்த எஃபெக்ட்ஸை வந்து யார் இப்போ இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து யாரையுமே வந்து இந்த இடத்துல எதுவுமே சொல்ல கிடையாது. ஒரு சிலருக்கு அது எளிமையாக வாய்ச்சிரும், இறைவனோட செயல்னால கைடன்ஸ் வந்து கிடைச்சிரும். ஆனால் எல்லாத்துக்குமே அப்படி கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடையாதுங்க. அந்த நம்மளுடைய முற்பிறவி வினை அது இதெல்லாம் வச்சு தான் கால்குலேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் என் உடம்புல நடக்குது, இது சரியா தவறான எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலனா, அந்த இடத்துல தான் ஒரு அனுபவசாலி உங்களுக்கு தேவை. அவரை தான் வந்து நம்ம வழிகாட்டின்னு சொல்றோம். ஒரு சிலர் குருன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் டீச்சர்னு சொல்றாங்க, வாட் எவர் இட் இஸ். அந்த இடத்துல தான் ஒருத்தர் நமக்கு தேவைப்படுறாரு, வழிகாட்டி கூட்டிட்டு போறதுக்கு. இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, மற்ற இடத்துல மாதிரி நாங்கள் விட்டுட்டு ஓடிட மாட்டோம் யாரையுமே. இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட ப்ராக்டிஸ் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு டவுட்டுன்னு கூப்பிட்டாலும் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். மற்ற எந்த இடத்துலயும் அது நடக்குமான்னு யோசிச்சு பாருங்களேன், எங்கேயுமே நடக்காது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த குழந்தைக்கு வந்து அது வளர்ற வரைக்கும் அது பத்திரமா பார்த்துக்க வேண்டியது அந்த தாயோட வேலை அப்படிங்கிறதுனால அந்த மானிட்டரிங் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல. அப்போ நீங்க திடீர்னு சடனா கூப்பிடுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வருது உடம்புல, இது என்னன்னே எனக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும். இதை நான் வந்து இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பேன், என் கூட இருக்கவங்களை இதை கிராஸ் பண்ண வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியுது நார்மலான எஃபெக்ட் தான், இல்லை இது அப்நார்மலா இருக்கு, இதை இப்படி மாத்துங்க, இந்த போஸ் எப்படி மாத்துங்க, ப்ராக்டிஸ் எப்படி மாத்துங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த ரெஸ்ட்ல இருங்க, இப்படி இப்படி எப்படின்னு ஃபுட்டு அது எல்லாத்தையும் மாத்தி நம்ம கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகி முடிஞ்சிடும். ஒரு சிலதெல்லாம் பயங்கர பெருசா சொல்லுவாங்க, ஒரு பேராகிராஃபா படிப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு. போய் தூங்கி எந்திரிங்க சரியாயிரும்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், சரியா போயிடும். ஒரு சில இடத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு நாங்க மிகப்பெரிய ரெமடி சொல்லுவோம். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சிலது பண்ணா மட்டும்தான் அது சரியாகும், அது பண்ணா மட்டும்தாங்க சரியாகும். அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது பண்ணாம இருந்தோம் அப்படின்னா வந்து இது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், குண்டலினி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் வாசி யோகமா இருக்கும். அந்த வாசி யோகத்தை வந்து அதோட முழுமையான தன்மை அடையும் போது சிவயோகமா மாறும். அது என்ன சிவயோகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சக்தியை சிவனிடம் கொண்டு போய் சேர்த்தது தான் சிவயோகம். இந்த இடத்துல இந்த சிவயோக பயிற்சி, அதாவது முருகன் யோக கலை நம்ம சொல்லலாம், வாசி யோகம், இது எல்லாமே இதுதான் இந்த கேட்டகரிக்குள்ளதான் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க சித்தர்கள். இப்போ இந்த சக்தி கீழே இருந்து மேலே ஏறுறது பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து ரேசகம், பூரகம், கும்பகம் அப்படின்னு 3 விஷயம் இருக்கும். எங்க பார்த்தாலும் ரேசகம், பூரகம், கும்பகம்னா இழுத்து புடி, மூச்சை வெளியே விடு, தம் கட்டி உள்ள, ஏதாவதும் என்ன சொல்லுவாங்க, எத்தனையோ நிமிஷம் எத்தனையோ செகண்ட் உள்ள இழுங்க, இத்தனை செகண்ட் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க, அத்தனை செகண்ட் வெளியே விடுங்க. இதுக்கு பேர் ரேசகம், பூரகம், கும்பகம் கிடையாது. சித்தர்கள் சொல்றாங்க, ரேசகம், பூரகம், கும்பகம் கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா ஞான வாயில் உங்களுக்கு திறக்கும், யோகம் சித்திக்கும் அப்படிங்கிறாங்க. எத்தனையோ வருஷமா நீங்க பண்ணிட்டு இருப்பீங்களே, அந்த வந்து மேல ஏத்துறது, தம் கட்டி நிப்பாட்டுறது, வெளியே விடுறத, அது ஏன் உங்களுக்கு ஒண்ணும் நடக்கல? யோசிச்சு பார்த்துருக்கோமா நம்ம? யாரோ சொல்லிட்டாங்கப்பா, நான் பண்ணிட்டே இருக்கேன் கிடைச்சிரும். சித்தர்களோட பாஷையில பிராணாயாமம் அப்படின்னா வாசியோகம்ங்க.
அதாவது பிராணாயாமம் அந்த வார்த்தையை பிரிச்சு பாருங்க. இதை பத்தி நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு டீட்டெயிலா. பிராணாயாமம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா, இத்தனை நாள் நம்ம வலது மூக்குல இழுத்து இடது மூக்குல விட்டு இடது மூக்குல இழுத்து வலது மூக்குல விடுறது ஆனா பிராணாயாமம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதோட உண்மையான விளக்கம் வேறையா இருக்கேன்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேவை இருந்தால் அந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்படும். அதையும் நம்ம வந்து இந்த சத்சங்க நிகழ்வுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இனி வந்து சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது, நான் ரேசகம் புறம் கும்பத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை கொடுத்துட்றேன். என்னன்னா வந்து சிலர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க நம்ம கிட்ட நிறைய பேர். நம்ம முருகன் யோகக்கலை கிளாஸஸ் எடுத்தவங்களும் சரி, நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் வேர்ல்டு வைடு பார்க்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே கேட்கறது வந்து, ஒரு சிலர் வந்துடுறாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து சிங்கப்பூர்ல இருந்துலாம் வந்து டைரக்ட் கிளாஸஸ் வச்சா எல்லா டைரக்ட் கிளாஸ்க்கும் அவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது ஒரு சில அவங்களோட சுச்சுவேஷன்ஸ்னால வர முடியாமல் இருக்கலாம். அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஆன்லைனில் ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பிளான் பண்ணுறோம்னா, இனிமேல் வந்து கொஞ்சம் ஒரு லென்த்தாக சில வீடியோஸ் கொடுத்து சத்சங்ஸாக வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்குது. இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் இதை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக அது 100% வேலை செய்யும். பட் நீங்கள் அதெல்லாம் முழுசாக உட்காந்து பார்ப்பீங்களா? ஏன்னா வேலை பளு அப்படின்றவீங்க. நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் யாரும் அப்படி பார்க்கறதில்ல. மற்ற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு அப்படி பேசிட்டு இருப்பாரு. அந்த வீடியோ போட்டு வச்சுட்டு படுத்து தூங்குறீங்க. அது ஆன்மீக கருத்துங்க, தாலாட்டு பாட்டு கிடையாது. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஸோ இப்போ ஒரு சத்சங்கம் அப்படின்னா, நான் டைரக்டா வந்து உட்காரேன்னா அந்த இடத்துல எல்லாத்தையுமே அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருவோம் நிறுத்தி. அந்த மாதிரியான டிசிப்ளின் அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த வீடியோஸ் நான் இனிமேல் லென்த்தா சத்சங்ஸ் வந்து ஆன்லைன்லேயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், டைரக்ட் கிளாஸஸை போக. பட் இன்டென்ஸான மெடிடேட்டிவ் செஷன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக டைரக்ட் கிளாஸஸ்ல தான் என்னால் கொடுக்க முடியும். ஆன்லைனில் கொடுக்கலாம், இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். அது 100% வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் என்னோட லாஸ்ட் இயர் மகாசிவராத்திரி கிளாஸஸ் ஆகட்டும், முருகன் யோகக்கலை ஆன்லைன் கிளாஸ் இனிஷியேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் லெவலில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது இனிஷியேஷன் வாங்கின ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்துருப்பீங்க. யாருமே வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்லாம் சொன்னது கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த ஒரு இன்டென்சிட்டியை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த மீடியம், இட்ஸ் அபவுட் த பர்சன் ஹூ கன்வேஸ் த்ரூ த மீடியம் அப்படிங்கிறத மேட்ரு இந்த இடத்துல. சித்தர்கள் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புக்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த தீட்சையை நான் சொல்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. ஒழுக்கத்தோட ஒருத்த உட்காந்து அதை படிச்சானா அவனுக்கு தீட்சை அந்த இடத்துல கன்ஃபார்ம். அதுதான் உண்மை. நம்ம யாருக்கு தெரியறதில்ல என்ன இந்த ஆளு அந்த தீட்சை இந்த தீட்சை அப்படி அப்படிங்கிற சும்மா படிச்சுட்டு போனா பத்தாது. ஒவ்வொன்றையும் படிச்சு உள்வாங்கி அதை அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தீட்சை உண்மையாலுமே அந்த இடத்துல. என்னோட ஆன்லைன் கிளாஸஸ் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒரு தீட்சையாக தான் இருக்கும் ஆக்சுவலி இந்த இடத்துல. இப்போ நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன என் கூட ட்ராவல் பண்ணுற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது விதமான பெர்ஸ்பெக்டிவை நான் தூண்டி விடுற மாதிரி மட்டும்தான் என்னோட வீடியோஸ் இது வரைக்கும் வந்து எல்லா வீடியோஸுமே அப்படிதான் இருக்கும். 99% இல்லை 100% அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம கொடுக்குற கருத்து நம்ம உடலுக்குள்ள இருந்து இயக்குபவனை வைத்து நம்ம இந்த கருத்துக்களை கொடுக்கும்போது அது அப்படிதான் போய் எல்லாத்துக்குமே சேரும். ஓகே, இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் டு த டாபிக். ரேசகம் பூரகம் கும்பகம்னா என்ன? சிம்பிளா முடிச்சுட்டுங்களா? உங்க உடம்பு சக்தி கீழே இருந்து மேலே ஏறுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரேசகம். பயங்கரமா இருக்குல்ல அது கேட்கறீங்க. ரெண்டாவது, அது உள்ள வந்து போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அது உள்ள போய் தங்கி நிற்கிறதுக்கு பேர் பூரகம். மூணாவது, அந்த மூச்சு அந்த இடத்திலேயே அந்த தன்மையா மாறுது பார்த்தீங்களா, அதுதான் கும்பகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆச்சரியமா இருக்கு அதை கேட்கும் போது எல்லாத்துக்குமே. இத்தனை நாள் ரேசகம் பூரகம் கும்பகம்னா நம்ம என்னன்னு நினைச்சிட்டு இருந்தோம். சித்தர்கள் என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு புரியுதா? இதுதான் பரிபாஷை, இதுதான் சூக்ஷமம். இது தெரியாதனாலதான் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியின் சிவவாக்கியர் பாடினாரு. ஐந்தெழுத்திலே பிறந்து ஐந்தெழுத்திலே வளர்ந்துன்னு பாடினாரு. சுட்ட சட்டி சட்டுவோம் கரிசோய் அறியுமோன்னு பாடினாரு. இவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதை கரெக்டா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திருமூலர் சொன்ன அந்த அந்த செகண்ட்ஸ் கணக்கு சொல்லியிருப்பார்ல, அது அங்க நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்களா தம் கட்டி இழுத்தெல்லாம் பண்ணீங்கன்னா வேலை நடக்காது. அது ஒவ்வொரு இடத்துலயும் ப்ராசஸ். கேவல கும்பகம்னு இருக்கு, பூரண கும்பகம் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முறையான பயிற்சிகள்ல தான் வந்து நடக்கும். பயிற்சிகள் பண்ண ஆரம்பிங்க. புரியுதுங்களா? இந்த மூணையுமே ரேசகம் பூரகம் கும்பகம் எவன் ஒருத்தன் கரெக்டா பண்றானோ அவன் சிவயோகி ஆவான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம். இது சித்தர்களோட வாக்கு. அதுக்கு பேரு தான் சிவயோகம். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் இருக்குங்க. காரம் சாரம் பூரம் வீரம் இதெல்லாம் வந்து சித்தர்கள் பேசியிருப்பாங்க. அகத்தியர் பரிபூர்ணம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுல இந்த ரகசியங்கள் எல்லாமே இருக்கும். காரம்னா என்னத்த சொல்றாங்க, சாரம்னா என்னத்த சொல்றாங்க, வீரம்னா என்னத்த சொல்றாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் யாரோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு பேசின மாதிரி உலகத்திலே முதல் முறையான்னு வந்து பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது.
சித்தர்கள் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. எந்தெந்த நேரத்துக்கு எது எது தேவைப்படுமோ அந்தந்த நேரத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும், எல்லாத்துக்குமே தேவைப்படுற மாதிரி. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வெளியே வரும். இதுல உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவை திரும்பவும் ஒரு வாட்டி பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட குண்டலினி வீடியோவும் பாருங்க, இது அதோட பார்ட் 2 இந்த வீடியோவும் பாருங்க. இது ரெண்டையுமே அட் அ டைம்ல ஒரே வாட்டி இந்த டைம் மறுபடியும் பாருங்க. இப்போ ஆல்ரெடி அதை பார்த்துருப்பீங்க, இதையும் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. நாளைக்கு திரும்பவும் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு கையோட செகண்ட் இந்த வீடியோவை பாருங்க, வேற எதையும் பார்க்காம. இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கிளாரிட்டி இந்த இடத்துல வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. மறுபடியும் ஆதாரங்கள், சக்கரங்கள், அப்படியே இன்டர்வியூல வந்து பேசுறவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு பயங்கர வியப்பா இருக்கும். இந்த இடத்துல நம்ம யாருமே குறை சொல்ல வரல. நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து ஏமாறாதீங்க. என்ன போனாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஒரு மனுஷனோட மூளையில இருக்கிற அந்த ஒரு சக்தியும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த கால அளவும் போயிருச்சு அப்படின்னா சம்பாதிக்கவே முடியாது அது எல்லாத்தையுமே. புரியுதுங்களா? அதுக்காக தான் திரும்ப 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 தப்பான இடங்களுக்கு தப்புன்னு நம்ம சொல்ல கிடையாது. அவங்க அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறோமா இல்லையாங்கிறது அவங்களோட அறிவை பொறுத்துதான் இருக்கு. இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சக்கரங்கள் அப்படின்னா வந்து 7 சக்கரங்கள் 7 சக்கரங்கள் 7 சக்கரங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயோ அது 7 கிடையாதுங்க, 6 ஆதாரங்கள். அததான் வந்து சித்தர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க. நான் எத்தனை வாட்டி இந்த விஷயங்களை உங்க எல்லாத்துக்குமே வந்து சொல்றேன், இதை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. சொல்லும் போதே சித்தர்கள் கீழார் ஆதாரம் மேலார் ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள அடுத்த ஒரு 6 ஆதாரம் இருக்கு. இந்த சூட்சமம் நிறைய பேருக்கு தெரியாது. கீழார் ஆதாரங்களுக்கு ஒரு விதமான பேர் இருக்கு. மேலார் ஆதாரங்கள் முழுக்க முழுக்க சூட்சமமா இருக்கு இந்த இடத்துல. அதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க உணர்வு நிலையால மட்டும்தான் உணர முடியும். அதை தாண்டி உள்ள போனா அடுத்த இன்னொரு 6 ஆதாரங்கள் இருக்கு. இது அதிசூக்ஷமமான விஷயம். விதியாளி காண்பான் பாருன்னு முடிச்சுட்டு போயிடலாம் இந்த இடத்துல. புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. இப்ப கீழே இருந்து மேல வர வரைக்கும் சக்தி சிவத்தோட ஆட்சியில இருக்கு. சக்தியோட ஆட்சியில ஃபர்ஸ்ட் 6 ஆதாரங்கள் இருக்குன்னா அடுத்த 6 ஆதாரங்கள் வந்து சிவனையும் முருகனையும் கம்பைன் பண்ணி வரும் உள்ளுக்குள்ள போகும்போது. அடுத்து சிவ தத்துவத்துக்குள்ளேயே முழுசா எழுத்துட்டு போகும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்டுங்க. வாயால அதை சத்தியமா சொல்ல முடியாது, விவரிக்க முடியாத எக்ஸ்டசி. அது எல்லாமே அந்த அண்டத்தோட பிரம்மாண்டம் என்னங்கிறது அந்த இடத்துல தெரியும். நான் பார்க்காம இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பேச கிடையாது, புக்கை படிச்சுட்டு வந்து பேசுறான். ப்ராக்டிக்கலா இது எல்லாத்தையுமே அனுபவபூர்வமா பார்த்தனால மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் இந்த இடத்துல பேசலாம். நான் பேச மாட்டேன். எனக்கு நான் என்னதான் பார்த்துருக்கணும் அது வரைக்கும் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். அதை தாண்டி அடுத்து பார்க்கும்போது தேவைப்பட்டா சொல்லுவேன், இல்லைன்னா கண்டுபிடிச்சிக்கணும்னு விட்டுட்டு போயிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கொடுத்த ஒரு கேள்விக்கு உங்க யாராலுமே பதில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வந்து அது வருத்தப்படுறதுக்கான விஷயம்தான். வள்ளலாரோட அந்த ஒரு கேள்விதான், எவ்வித தந்திரத்திலாவது புருவ பூட்டை திறந்து கொள்ளுங்கள், பட்டப்பகல் போல் வெட்ட வெளிச்சம் எல்லாமே தெரியுங்கிறாரு. அது என்ன கண்டுபிடிங்க. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சென்டென்ஸ்குள்ள அந்த சீக்கிரட்டை வச்சுட்டு போயிருக்காரு. என் அட்மினுக்கே அது கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. அதுவும் நான் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் அவருக்கு, அதுக்கப்புறம் அவரால் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்போ இந்த இடத்துல கண்டுபிடிங்கிற நான் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி பிறக்க ஆரம்பிக்கும். சித்தர்கள் எப்படி பேசுறாங்க, பரிபாஷைனா என்னங்கிறது புரியும். பரிபாஷைனா சித்தர்கள் அந்த மறைப்பை மறைத்து விட்டு போயிட்டார்கள் தெரியுமா? மறைக்க கிடையாது. அப்ப வள்ளலார் நம்ம என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் இருக்குங்க, அவ்வளவுதான். இப்ப நான் இந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னா இப்ப நான் பேசவே நிறைய விஷயத்தை இதுக்குள்ள லூப் பண்ணி உள்ள விட்டுருக்கேன். இத என் கூட இருக்கவங்க தெளிவா புரிஞ்சுப்பாங்க. இவன் இந்த இடத்துல ஏதோ பண்றான், இந்த இடத்துல இவர் ஏதோ பண்றாரு, இந்த இடத்துக்குள்ள சீக்ரெட் இருக்குன்னு. அது தெரியாதவங்களுக்கு நார்மலா இந்த வீடியோ பாக்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டராவோ டிஜிட்டல் கிரியேட்டராவோ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க கிடையாதுங்கிறத எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆன்மீகம் அப்படின்னு வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அது சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 விஷயத்துக்குள்ள இருக்குன்னா அந்த 50க்குள்ள இருக்கிற சப் கேட்டகரிஸ் எக்கச்சக்கமா இருக்கும். சரிங்களா? ஆன்மீகத்தை ஒரே வார்த்தையில முடிக்கணும் அப்படின்னா வந்து சக்தி சிவ சேர்க்கை அப்படின்னு முடிச்சிடலாம். இது ஸ்டேஜ் 1 அப்படின்னு முடிக்கலாம். இதுதான் ஸ்டேஜ் 1 ஆமா. இதுக்கப்புறமும் இருக்கு உடல்நிலை மாற்றம், மனநிலை மாற்றம், அடுத்து சக்தி நிலை மாற்றம், சூக்ஷம நிலை மாற்றங்கள், அப்புறமா வந்து இந்த ஆதாரங்கள் வெளிப்படுற தெய்வங்களோட சக்திகள்னு ஒண்ணு இருக்கு. அப்புறமா மேல இருந்து கீழே இறங்குறது, கீழே இருந்து மேல இறங்குறது, ஆதாரங்களை சுத்துறது, எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கும். எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு வழிமுறைகளை கொடுத்துருப்பாங்க. அதுக்கான மந்திரங்கள் இருக்கு, பீஜங்கள் இருக்கு. இதுல சில மந்திரங்களை வந்து நம்ம உச்சாடனம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் இருக்கு. சிலதை வந்து மந்திரங்களே கிடையாது. சிலதை ஒரு இடங்களுக்கான குறியீடா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப சிங் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து சிங்னா நெருப்புன்னு அர்த்தம். நம்ம சிங் சிங் சிங்னு சொல்ல மாட்டோம். இதே சில இடத்துல அங் சிங் அப்படிங்குவாங்க, வங் அப்படிம்பாங்க, இல்ல நங் அப்படிம்பாங்க. நங் அப்படின்னா நகாரம் அப்படின்னு அர்த்தம், மங் அப்படின்னா மகாரம்னு அர்த்தம்.
இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இந்த இடத்துல இருக்கு, நிறைய ரகசியங்களை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நமக்கு அங் மங் சிங் நீங்க வேலை செய்யாது. அந்த ஆதாரத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களா, அந்த இடத்துல நங் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரா கொண்டு போய் அது சுவாதிஷ்டானத்துல நிப்பாட்டுங்க உங்களை. இப்ப கடைசியா நம்மளோட மாத சிவராத்திரி வகுப்புகள் வந்து நம்ம எடுத்த 11 மாசம் போயிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான எஃபெக்ட் வந்து இருந்திருக்கும் உங்க எல்லாத்துக்குமே, கரெக்டா ஃபாலோ பண்ணவங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கொடுக்கறத முறையா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அது ஃபில்ட்ரேஷன் ஆகி 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 கடைசியில ஒருத்தர்கிட்ட ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அது வந்து நிற்கும். அந்த மாதிரிதான் என்னோட கிளாஸஸ் எல்லாமே அங்க 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 நான் ஃபில்டர் பண்ணுவேன் எல்லாத்தையுமே. இதுக்கு இப்ப இருக்கிறவங்க யாருமே அதை பண்றது இல்லை. ஏன்னா யாராலையும் இது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நேரா அவங்க இறங்கி வரணும். இங்க வராங்க, அவங்க பண்றாங்க, அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு போதும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து டீட்டெயில்டா எடுத்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு. இன்னும் ஆழப்படுத்தலாம் நம்ம கருத்துக்களையும் நம்ம பேசுற விஷயங்களையுமே. இது எல்லாமே வெறும் கண்டென்ட் கிரியேஷன். சும்மா நான் படுத்துட்டு ஒரு வீடியோ பார்க்குறேன், சாப்பிடும்போது ஒரு வீடியோ பார்க்குறேன், குளிக்கும் போது ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த மாதிரி ஒரு வீடியோவா தயவு செய்து வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்காதீங்க. ஆன்மீகத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, ஆன்மீகத்துக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு, ஆன்மீகத்துக்குன்னு ஒரு தத்துவ நிலைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஒழுக்க முறையோட உட்காந்து பாருங்க. ஆன்மீகம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இல்லைன்னா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். எடுக்குதா கொடுக்குதாங்கிறது உங்க கையில இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நன்றி. சர்வமும் சிவமயம்.